சாரோட ஒர்க்ஸ்லேயே ரொம்ப வந்து பேசப்படுற ஒரு விஷயம் டீட்டெயிலிங் அண்ட் டெப்த். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அந்த டெப்த் இருக்கும். ஸோ இந்த மூவிஸ்லேயுமே எந்த ஒரு டேக்குமே ஈஸியாக அவங்க வந்து ஓகே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தோட ஸ்டேஜிங் பொசிஷனிங் எல்லாம் பார்த்து ரொம்ப டெப்த் கொடுத்து பண்ணுவாங்க. ஹேர் ஸ்டைல் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டாங்க. இது ஒரே இதுதான் டெய்லி போட போகிறோன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து சொல்கிறாங்க தெரியாமல் உனக்கு போட்டுட்டோமா இது 4 ஜடை எடுக்கணும் அவங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாயிடுச்சு. அண்ட் காஸ்டியூமும் வந்து ஒரே ஒரு சாரீ தான். அந்த சாரியே அழுகிற நிலைமைக்கு கடைசியில் வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன அடிக்காதுன்னு. ஏன்னா அது நடக்கிறது ஓடுறது அப்படின்னு நிறைய சீக்வன்ஸ் வரப்போ அது ரொம்ப கண்டிஷன் மோசமாயிடுச்சு. 360 டிகிரி அவங்க வந்து எல்லாமே தெரியும். லைட்ஸ் எங்கே இருக்குது, இது இருக்குது. ஹீஸ் அ ஃபினாமினல் பர்சன். அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட்டே சார் வந்து அப்ரிஷியேட் பண்ண மூமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ தட் வாஸ் ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் இருக்குது. என்ன அண்ட் இப்போ பார்ட் 1க்கான ஆன்டிசிபேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை பற்றி ஏதாவது டேரக்டர்கிட்ட கேட்டிங்களா? லைக் பார்ட் 1க்கான சான்சஸ் எப்படி இருக்கு? பார்ட் 3 வரலாம் இல்லை பார்ட் 1 ஹாய் சுவேதா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த நியூமராலஜி இதெல்லாம் பார்த்து பேர் எதுவும் மாற்றினீங்களா? ஆக்சுவலாக நியூமராலஜி பார்த்து தான் சுவேதான்னு வச்சாங்க. தமிழ் லெட்டர்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு சுவேதான்னு வச்சாங்க. ஓகே. இல்லாட்டி சார் சன்ஸ்கிரிட் வரக்கூடாது. என்ன எதிர்பார்த்து நியூமராலஜில பேர் மாத்தினாங்க? எனக்கு தெரியாது எதுவுமே. எங்க பெரியப்பா தான் பார்த்து பண்ணது. பட் நல்லா இருக்கு. யூனிக்கா ஸ்வேதா அப்படிங்கிறது ஒரு காமன். அதையும் தாண்டி சுவேதா அப்படின்னு. பட் நைஸ். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. சரி நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. ஸோ சுவேதா அப்படின்னு வந்து வச்சிடலாம். ஸோ சுவேதா வீரதீர சூரனுடைய போஸ்ட் ரிலீஸ்ல நம்ம இருக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் படத்துல வந்து அவுட் அண்ட் அவுட்டா வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். பட் அதுலயும் உங்களுடைய கேரக்டருடைய ஆர்க் அப்படின்றப்போ ஒரு பொசசிவான தங்கச்சி, அட் த சேம் டைம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஈவிலிசம் இருக்கு. அதாவது அது சின்னதா இன்னொரு சின்ன குட்டி ஈவில் மாதிரியான ஒரு ஐ மீன் அது அவுட் ஆஃப் அந்த வீடு அப்படின்னு பாக்குறப்ப அந்த வீட்டுடைய அந்த லவ் மேல வர்றதுக்கான ஒரு கேரக்டர். இட்ஸ் கிரேட் கேரக்டர். ஐ மீன் பார்க்கும்போது அந்த கேரக்டருடைய அந்த ஆர்க்காக இருக்கட்டும், அந்த டிசைனாக இருக்கட்டும், இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஹவ் யூ ஃபீல் அபவுட் பிளேயிங் த கேரக்டர்? எனக்குமே புதுசாக இருக்கு. அண்ட் உங்களுக்கே தெரியும் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இல்லை எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடுவில் என்னோட கேரக்டர்ஸ் பற்றியும் பேசுகிறாங்கங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த ரிசப்ஷனு. ஸோ ஃபீலிங் ஹாப்பி. கிரேட். அண்ட் சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி நடிக்கணுன்ற ஆசை அப்படின்னு இருந்ததா, இல்லை ஒரு பாயிண்ட்ல வந்து நீ பேசாம நடிக்கலாமே அப்படின்னு யாராவது உங்களை புஷ் பண்ணாங்களா? ரெண்டுமே இல்லை ஆக்சுவலா. அது எனக்காக தான் இந்த ஐடியா வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு 6 இயர்ஸ் பேக்லேருந்து தோணுன ஒரு மொமெண்ட் தான். ஸோ எப்போ அது தோண ஆரம்பிச்சனோ அப்போது அந்த செல்ஃப் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு இது நமக்கு பிடிக்குதா இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு தான் முத்துக்குமார் சார் இருக்காங்க, சாய் ஆக்டிங் அகாடமி, அவங்களோட கோர்ஸில் 2 பேட்ச் ஜாயின் பண்ணேன். சரி ஓகே பிடிக்குது புரியுது ஏதோ ஒன்று தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டர் ரெஜின் ரோஸ் சார் கிட்ட தேட்டர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணேன், சென்னை தேட்டர் அகாடமி. அதுக்கப்புறம் அப்படியே பேரலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி பண்ணிட்டு சின்னதாக பண்ணி இந்த கிரேட். பட் கண்டிப்பாக வந்து வீடுன்றப்போ எஜுகேஷன், எங்கேயாவது ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் அண்ட் அப்படி போய்ட்டு அஃப்கோர்ஸ் யூ காட் பிளேஸ் சம்வேர் இருந்திருப்பீங்க. மேபி சென்னையாக இருக்கலாம், ஹைதராபாடாக இருக்கலாம், எங்கேயாவது ஆயிருந்திருப்பீங்க, பிளேஸ் ஆயிருந்திருப்பீங்க. எப்படி கரெக்டாக இந்த ஊரில் சொல்கிறீங்க? இல்லை சொல்கிறது. பட் ஸ்டில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் தேட்டருக்கு போகிறேன், இண்டஸ்ட்ரியில் நடிக்க போகிறேன் அப்படின்றப்போ ஒரு ஹெசிடேஷன் இருந்ததா, இல்லை ஓகே அந்த க்ரீன் சிக்னல் கிடைச்சதா? இல்லை ஹெசிடேஷன் தான். ஆல்வேஸ் ரெட் சிக்னல் தான். ஸோ ரெட் எப்படி கிரீனா மாற்றினீங்க? மாத்திட்டு இருக்கேன். ஓ இன்னும் மாத்திட்டு இருக்கேன். ஃபைன், ஓகே. வீரதீர சூரன் ஏதாவது ஆரஞ்சு லைட்டுக்காவது வந்ததா? ரெட்ல இருந்து ஆரஞ்சு அந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே. சோ இன்னும் கிரீன் ஆகல. ஓகே. என்ன சொல்றாங்க லைக் ஸ்டில் அந்த ஒரு விஷயம் இருக்கா? ஆமா டிபிக்கல் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் தான். இப்போ நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஒன்றும் இல்லை. பட் அவங்களுக்கு எல்லாமே பார்க்குறப்போ பயம் இருக்கும்ல. ஸோ அது ரொம்ப காமன் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தட் ஆல்சோ. கிரேட். So வீரதீர சூரன் ஆன்போர்ட் ப்ராசஸ் பத்தி நம்ம பேசலாம். Of course through audition process இருக்கலாம். So how hard it is or it was very easy? கேக் வாக் மாதிரி இருந்ததா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஆடிஷன் ஸ்கிரிப்ட் வந்து படத்தில் இருக்கிற ஒரு போர்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த என்கொயரி சீன் இருக்கும்ல, போலீஸ் என்கொயரி சீன், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் மாலாமா டைலாக்ஸும் நானே பேச, வீடான வீட்டுக்குள்ளே அதையும் நான் சொல்லணும், என் டைலாக்ஸும் சொல்லணும். அந்த போர்ஷன் தான் ஆடிஷன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் காலையில் ஆடிஷன் பண்ணாங்க, திருப்பியும் நைட்டு திருப்பி கூப்பிட்டு லுக் டெஸ்ட்டோட சாரியில் திருப்பி ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ அருண் சார் இருந்தாங்க.
இப்போ ஆடிஷன் டேப் பார்த்து முடிச்சுட்டு யூ வில் பி டூயிங் த பார்ட்னு அப்பவே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இமீடியட்டா அது சார் சொல்லிட்டாங்க. ஆமா. ஓகே, த ஃபர்ஸ்ட் டே இன் ஷூட், பிகாஸ் இது உங்களோட டெபியூ படம், நீங்க தியேட்டர்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணதே இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்காக தான். ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது, த டே ஒன் ஆஃப் வீர தீர சூரன்? புரியல, கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. சோ மெனி திங் ஹேப்பனிங் அரௌண்ட்னால அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் பட் டீம்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா. யாரு ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கா இருந்தாங்க? லைக் மாலா பார்வதி அம்மா என் கூட டிராவல் பண்ண அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ்ல இருந்தாங்க. அண்ட் பிரியா என்னோட அண்ணி கேரக்டர் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேரோட தான் நான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி நடுவில் இருப்பேன் நான். ஓகே ஓகே ஓகே, நைஸ். அண்ட் ஓவரால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம பேசுன மாதிரி நிறைய முக்கியமான ஆர்டிஸ்ட் நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சியான் விக்ரம் சார், தவிர்க்க முடியாத துஷாரா விஜயன், அண்ட் இன்னொரு பக்கம் சூரஜ் சாரா இருக்கட்டும், அண்ட் லைக் பெரியவரா பண்ணவங்க எல்லாருமே லைக் இண்டஸ்ட்ரியில வந்து லெஜெண்டா இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க பார்த்து வியந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல சம்திங் லைக் தட் அவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம் இந்த மாதிரி ஏதாவது? எல்லாமே ரொம்ப சீரியஸா டெடிகேட்டடா சின்சியரா இருக்காங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் தே ஆர் ஸ்டில் ப்ரிப்பேரிங், டெடிகேட்டடா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஹவு சின்சியர் அண்ட் டெடிகேட்டட் வி ஷுட் பி அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் இன்னும் கொண்டு வருது. ஓகே, நைஸ். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் லைக் கன்சிஸ்டண்டா வந்து ஒரு நைட்ல நடக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அண்ட் மோரோவர் நம்ம பேசின மாதிரி அவுட்ஃபிட்ஸா இருக்கட்டும், நம்ம லுக்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து மாற முடியாது. ஸோ அந்த ப்ராசஸை கேரி பண்ணது எப்படி இருந்தது? அண்ட் ஆக்டிங் இன் அனதர் சிட்டி, அந்த ஊர்ல அந்த மக்களோட பேசி பழகக்கூடிய விஷயங்கள் கிடைச்சதா? ஆமா ஆமா, நீங்க சொல்றப்ப அந்த லுக் மெயின்டெனன்ஸ்ல அந்த ஹேர் ஸ்டைல் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து போட்டுட்டாங்க. அது இது ஒரே இதுதான் டெய்லி போட போறோம்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து சொல்றாங்க, தெரியாம உனக்கு போட்டுட்டோமா, இது 4 ஜடை எடுக்கணும் அவங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாயிடுச்சு. அது எல்லா நாளும் அதே காஸ்டியூம். அண்ட் காஸ்டியூமும் வந்து ஒரே ஒரு சாரீ தான். அந்த சாரியே அழுகிற நிலைமைக்கு கடைசியில வந்துடுச்சு. இதுக்கு மேல என்ன அடிக்காதுன்னு. ஏன்னா அது நடக்கிறது, ஓடுறது அப்படின்னு நிறைய சீக்வன்ஸ் வரப்ப அது ரொம்ப கண்டிஷன் மோசமாயிடுச்சு. 1+1 இருந்துச்சு, பட் டிஃபரன்ஸ் வந்து தெரியுங்கிறதுக்காக இதுல மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு வி மெயின்டைன். அந்த டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அண்ட் ஊர் வந்து ரொம்ப வைப்ரண்டான ஒரு மதுரை. பீப்புள் வர் சோ மச் ஷவரிங் லவ் தான். அங்க பக்கத்துல எல்லாரும் நாங்க போய் பக்கத்து வீட்டுல தென்னையில போய் படுத்துப்போம். அவங்க வந்து பருத்தி பால்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ தே வர் சோ வார்ம் அண்ட் வெல்கமிங் தான். இப்ப கூட நேத்தி அவங்க கால் பண்ணி பேசினாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ஹாப்பி அப்படின்னு ரம்ஜான் விஷஸ் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. சோ அங்க ஒரு பாய் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க திண்ணையில தான் அங்க போய் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, மக்களோட மக்களா. ஆமா, அவங்க வீட்ல தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துச்சு. அந்த பாய் இப்ப ரீசன்ட்டா ஒரு போஸ்ட் போட்டுருந்தீங்கல்ல, ஒரு தீபாவளி செலிப்ரேஷன். சோ அவங்க வீட்ல தான் நடந்துச்சு. கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அப்ப உங்க தீபாவளி இப்ப பட ஷூட்டிங்ல தான் இருந்தது? பட ஷூட்டிங்ல தான் நடந்துச்சு. நைஸ். அண்ட் அருண் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் கன்சிஸ்டன்ட்லி வேற. பன்னியாரம் பத்மினில இருந்து எடுத்து ஒவ்வொரு படம் பார்த்தோம்னா எல்லா படமே யூனிக்கா இருக்கும். இப்போ சித்தாவுடைய ஃபிளேவர் வேற, பன்னியாரம் பத்மினி வேற, சிந்துபாத் வேற, சேதுபதி வேற, விடிஎஸ் வேற. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதை பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் ஒரு நியூ ஃபேஸ்க்கு இந்த மாதிரி பிலீவ் பண்ணி ஒரு கேரக்டர் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ்ட்ல இந்த கேரக்டர் அவர் பிலீவ் பண்ணி கொடுத்தது இட்ஸ் அ ஹியூஜ் பிக் மூமெண்ட். அண்ட் சாரோட ஒர்க்ஸ்லேயே ரொம்ப வந்து பேசப்படுற ஒரு விஷயம் டீட்டெயிலிங் அண்ட் டெப்த். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அந்த டெப்த் இருக்கும். ஸோ இந்த மூவிஸ்லேயுமே எந்த ஒரு டேக்குமே ஈஸியாக அவங்க வந்து ஓகே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தோட ஸ்டேஜிங், பொசிஷனிங் எல்லாம் பார்த்து ரொம்ப டெப்த் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த பிக்சர் பை அருண்குமார்னு சொல்கிற மாதிரி தான் இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்காக எல்லாருமே எஃபர்ட் போட்டு பண்ணிடுவோம் அவங்களுக்காக. ஓகே ஓகே. ஸோ சித்தா படம் நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக சித்தா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப தோணுச்சு. இது அருண் சார் ப்ராஜெக்ட்னால தான் இதுக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ சித்தா கிரியேட்டட் அன் இம்பேக்ட் ரொம்பவே. அதுக்கப்புறம் அவரை வந்து கன்ஃபார்மாக அவரோட ஒர்க் பண்ணணும். அப்புறம் மேக்கிங்ஸ்லாம் பார்த்தோம் சித்தாவோடது. அண்ட் ஒரு டைம் வந்து அவங்களோட ஒரு பர்சனல் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். பியூர் சினிமாஸில் வந்து அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் ஃபோரமில் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து காட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிம் தான் சொல்லணும். ஐ வாண்டட் டு ஒர்க் வித் திஸ் பர்சன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க டீம் ஃபாலோ பண்ணி அந்த ஆடிஷன் மேனிஃபெஸ்டிங் அண்ட் இட் ஹேப்பன். சரியெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக செட்டில் வந்து சார் நம்ம பேர்
ப்ரொடியூசர் கூப்பிடுறாங்க, ம். ஓகே நம்ம நினைச்சது இப்போ நடந்துருச்சுங்கிறதே வந்து ஒரு சர்ரியல் மூமெண்டா தான் இருந்துச்சு. அண்ட் விக்ரம் சாரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா லைக் ஆமா பேசுறதுக்கான? ஆமா அந்த ஸ்கோப் நிறையவே இருந்துச்சு. சார் எல்லாருக்குமே கம்ஃபர்ட் கொடுத்தாங்க, சார் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அண்ட் ஹீ இஸ் வெரி மோட்டிவேட்டிங். எல்லா ஆக்டர்ஸ்க்கு ஃபைட்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஃபைட்டர்ஸ் ஒரு ஃபிளிப் பண்ணாலுமே வாவ் இட்ஸ் வெரி நைஸ் ஃபிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ஏதாவது கேரக்டர் டயலாக் சொன்னாலுமே திஸ் வாஸ் வெரி நைஸ், உங்க ரியாக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. அதே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, இது இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு he will give inputs. ஓகே. And 360 degree அவங்க வந்து எல்லாமே தெரியும், லைட்ஸ் எங்க இருக்கு இது இருக்கு. he's a phenomenal person. and ஸ்பெஷல் மொமெண்ட்டே சார் வந்து அப்ரிஷியேட் பண்ண மொமெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ தட் வாஸ் ஸோ ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் இருக்குமே. என்ன இல்ல ஆக்சுவலா சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. லைக் திடீர்னு ஒரு நாள் நைட் கால் வந்துச்சு, பார்த்தா அருண் சார் கால் பண்ணி பேசினாங்க. நான் அப்ப வந்து டப்பிங் கரெக்ஷனும் நினைச்சேன், நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தேன். ஐயோ இப்ப டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டா நடுராத்திரி எங்கேருந்து கிளம்பி வர்றதுன்னு நான் யோசிச்சேன். ஏடி பேசினாங்க ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அருண் சார்கிட்ட கொடுத்தாங்க. சரி ஓகே அப்ப சார் பேசுறாங்கன்னா கன்ஃபார்மா இமீடியட் கரெக்ஷன் உடனே வர சொல்ல போறாங்க, எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, பண்ணிட்டு இதுங்க 2 மினிட்ஸ்ன்னு இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தாங்க. பார்த்தா விக்ரம் சார் பேசினாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஒரு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. தட் வாஸ் ஸோ நைஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வீரதிரசுரன், விக்ரம் சாரை வந்து பார்த்து வாவ் செம்மையா நடிக்கிறாரு அப்படின்னு நீங்க வியந்த படங்கள்? எக்கச்சக்கமா இருக்கே. ஸ்டார்டிங்ல இருந்து பிதாமகன், சேது, ஐ எல்லாமே எவ்ரிதிங் வாட் எவர் ஹி டஸ் இட்ஸ் பிரில்லியன்ட். தங்கலான் படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க போறோம், படத்துல பார்த்தோம், இப்போ நம்ம நேர்ல பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தங்கலான் பார்த்துட்டு தான் சார் நேர்ல பார்த்தோம். ஸோ அது ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. திரையில பார்த்தோம், இப்போ நம்ம தரையில பாக்குறோங்கிற மாதிரி இருந்துச்சு. நைஸ் நைஸ் நைஸ். உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் ஃபார் யூ இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுன்ற. ஸோ என்ன சொன்னாங்க வீட்ல பார்த்துட்டு? படம் பார்த்தாங்களா? பாதி பேர் பார்த்தாங்க, அதனால பாதி பேர் பார்த்தாங்க, பாதி பேர் பார்க்கல. அகைன்ஸ்டா இருக்கிறவங்கலாம் கசின்ஸ் பார்த்தாங்க. ஓகே. சோ தே வர் ஹாப்பி. பிரதர்ஸ் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. சோ அவ்வளவுதான். நீங்க எந்த கன்வின்ஸ் பண்ணீங்களா பாக்குறதுக்கு? இல்ல இந்த சூரிய வம்சம் படத்துல இருக்கிற மாதிரி துண்ட போட்டு போய் பார்த்துட்டு வந்து அப்படி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன், இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் மோரோவர் இந்த பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா உங்களுக்கு எதனால வந்தது? அந்த ரீசன் எக்ஸாக்ட்டா நானுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சோ அத ஐ அம் ஃபிகரிங் அவுட் எக்ஸாக்ட்டா. பட் பீயிங் a theater artist, அங்க இருந்து சினிமாக்கு வரது எப்படி இருக்கு? லைக் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பெரிய வேர்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு வேணா சொல்லிக்கலாம். ஓகே அது ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலா, கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு நமக்கு. அண்ட் ஒரு டிசிப்ளின், சின்சியாரிட்டி, எத்திக்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்டிங் மேல கொடுத்துச்சு. ஓகே நைஸ். ஏன்னா தியேட்டர்னு போறப்போ சினிமாவோட அது கான்ட்ராஸ்டா வேற ஒரு சைட். பிகாஸ் நம்ம கண்ணோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், பேசுறது லவுடா பேசணும், லைக் எல்லாமே அதுல லைக் இட்ஸ் மோர் லைக் an எக்ஸ்பிரஷன்ஸ். இங்க எக்ஸ்பிரஷன் இருக்கும், ஆனா இங்க சட்டில், அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். அந்த பேலன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதா? லைக் இங்க நம்ம இங்க இதை கத்துக்கிட்டது இங்க நம்ம அன்லேர்ன் பண்ணணும்ன்ற மாதிரி ஏதாவது இருந்ததா? டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஆப்வியஸா ரெண்டுத்துக்குமே. அண்ட் நான் இதுக்குள்ள இன்னும் ஃபுல்லா எக்ஸ்ட்ரீமா இருக்க இல்லாதனால எனக்கு இதுவும் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. எங்க சென்னை தியேட்டர் அகாடமியோட பியூட்டியே வந்து ரெண்டுத்தோட பேலன்ஸ் தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரீமும் இல்லை இதுவும் இல்லை. ஸோ வி ஆர் ஏபிள் டு அடாப்ட் போத். சில் தான். ஓகே. ஸோ என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு பேசிக்கலி? நல்ல டிஃப்ரெண்டான ரோல்ஸ், சேலஞ்சிங்கான ரோல்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நெகட்டிவ் ரோல்ஸ்? நெகட்டிவ், பாசிட்டிவ், எனிதிங் which is interesting. ஓகே. பட் உள்ள வரப்ப எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ண ஆசை இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் ஒன்று வந்து அப்படி ஏதாவது இருந்ததா? ட்ரீம் இல்ல, எல்லாமே ஓப்பன் மைண்டட் தான். ஓப்பன் தான், ஃபுல்லாவே ஓப்பன். நாம ஒன்னு பிளான் பண்ணி அது பிளான் பண்றது எதுவும் நடக்கிறது. ஸோ வாட் எவர் இட் இஸ் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் இப்போ பார்ட் 1க்கான ஆன்டிசிபேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை பத்தி ஏதாவது டைரக்டர் கிட்ட கேட்டிங்களா? லைக் பார்ட் 1க்கான சான்சஸ் எப்படி இருக்கு அண்ட் அந்த மாதிரி ஏதாவது? அது இன்னும் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ ஸ்டோரி டெவலப்மெண்ட்ல தான். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வரும். உங்கள மாதிரி தான் நாங்களும் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட்ஸ். ஓகே. பட் நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் இப்போ நீங்க படம் பார்த்துருக்கீங்க, as an audience எனக்கு சொல்லுங்க. ஒரு படத்துக்கான ஒரு கிளைமேக்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த கிளைமேக்ஸ், we know the climax and it's done. So when it come to a prequel, அதோடைய ஆன்டிசிபேஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் அது எப்படி
மெட்டீரியலைஸ் ஆகும்னு யூ திங்க்? இல்ல ஓப்பன் எண்டட் நிறைய விட்டுருக்காங்கல்ல, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும்ல. அது இருக்கிறப்போ எல்லாருமே இப்போ கியூரியாசிட்டியில இருக்கிறப்போ இட் ஒர்க்ஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. திலீப் கேரக்டரா இருக்கட்டும், வெங்கட்க்கு என்னாச்சுங்கிற கேரக்டர், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஃபிளாஷ்பேக் ஓப்பன் எண்டட் நிறைய இருக்கு ஸ்கோப் பார்த்தா. ஸோ ஐ திங்க் த ஓப்பன்ஸ் கியூரியாசிட்டி எல்லாம் ஃபில் இன் பண்ணுவாங்கன்னு. ஹோப்ஃபுல்லி ஓகே. நாங்களும் ஒரு இமேஜினேஷன்ல தான் இருக்கோம். ஓகே. அண்ட் அகைன் as an ஆடியன்ஸ் கொஸ்டின், நீங்க படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது உங்கள வாவ் ஃபேக்டர்ல போட்ட மூமெண்ட்ஸ்? நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. நாங்கெல்லாம் கத்தி விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். இந்த எல்லாமே வந்து அந்த கிழங்கு வைக்கிற சீன்ஸ், அதுக்கப்புறம் சார் அண்ட் எஸ் ஜே சூர்யா சார், விக்ரம் சார் மீட் பண்ணது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கன் சீக்வன்ஸ், எல்லாமே லைக் அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், பட் இட் இஸ் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே நாங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணது. ரொமான்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே வி என்ஜாய்ட் கம்ப்ளீட்லி. சுராஜ் சாரோட அந்த சிங்கிள் ஷாட் அந்த சீக்வன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வாஸ் வியந்து பார்த்த சீக்வன்ஸ். அது எல்லாமே வெரி நைஸ், மைண்ட் ப்ளோன் சீரியஸாக. அப்போ தான் நாங்கள் அது எல்லாமே பேசப்பட்டுட்டு இருந்துச்சு அந்த 16 minutes ஷார்ட் பற்றி. அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்குறோம். பார்க்குறப்போ அந்த ஷார்ட்டே நாங்கள் படம் அப்போ தான் பார்க்குறோம். ஸோ அந்த கேமரா இன்னும் கட்டே ஆகலை, போய்கிட்டே இருக்கு, இங்கே போகுது, ஜன்னல் வழியாக சார் காமிக்குது. ஸோ ரொம்ப வியந்து பார்த்துட்டோம். அது தெனீஸ்வர் சார் பிரில்லியன்ட் ஜாப். கண்டிப்பா. ஏன்னா அது கண்டிப்பா நம்ம பேசணும். இதோட ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு இப்போ பப்ளிக்ல இருக்கட்டும், and whenever people meet you or through social media and stuff? சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து அன்பு செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக இருக்குது எனக்கு. நிறைய பேர் விஷஸ் பண்ணுறாங்க, டேக் பண்ணி ஸ்டோரிஸ் போடுறாங்க. அண்ட் சம் பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங் ஆஸ் வெல். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். புதுசாக இருக்குது அதெல்லாம். Great. And thank you so much for the wonderful time. You shared many things. And of course, VDS வந்து successful-ஆ போயிட்டு இருக்கு. It's going to be a blockbuster. And we are expecting for VDS 1. ஏன்னா எனக்கு தெரியும், பிகாஸ் இது VDS 1 வரப்போ டெஃபினெட்லி அந்த ஃபேமிலியோடைய ஆர்க்ல எல்லாருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா உங்க கேரக்டர் மட்டும்தான் நம்பிக்கை இல்லாத, ஐ மீன் என்ன சொல்றது, இவன் ஏதோ பண்றான் அப்படின்னு அந்த ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியை நோட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கனால டெஃபினெட்லி. ஏன்னா அங்க ஒரு நோட் பண்ணேன். ரெண்டாவது வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் உங்களுடைய வாய்ஸ் அவுட் வர மாதிரியான ஒரு சீன். ஸோ மோரோவர் சம்மன் அந்த வீட்டுல இருக்க அண்ணனுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ரோல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. மாலாமா சொல்லிட்டே இருப்பாங்க, நாங்க வளர்த்தது எதுவுமே சரியில்லை, யாருமே பாசிட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆஃப் செட்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்க ரோல் when it comes to part 1 it's going to be இன்னும் பெருசா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லுக்கிங் ஃபார்வர்ட், ஃபிகர் கிராஸ்ட், மேபி 2026 2027 குள்ள வந்துரும்னு நம்புறோம். மேபி பார்ட் 3 வரலாம், இல்ல பார்ட் 1 வரலாம். சார் சில இன்டர்வியூஸ்ல பார்ட் 3 கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்ட் 3 ஆர் பார்ட் 1. ஓகே. ஸோ அப்போ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வீர திருசுரன் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இனி பேக் டு பேக்கில் பார்க்கலாம், நிறைய இன்டர்வியூஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சுவேதா. தேங்க்யூ.